ஒரு நிமிஷம். ஜமக்கு செல்வராஜ், மேலப்பெரும்பள்ளம். மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, ஏனி அந்த கிராமத்தினுடைய பொதுமக்களே, இங்கே ஜெயசுரத்னம் அவர்கள் அவர் சொன்ன கருத்தை பதிவு செய்வதற்கு நீங்கள் அனுமதிக்கவில்லை. அதுவே எனக்கு மன ரீதியாக ஒரு சங்கடம். அவர் ஒரு கருத்தை பதிவு செய்தால் மட்டுமே தான் அவர் கருத்துக்கு எதிர்வாதத்தை நம்மால் கொடுக்க முடியும். ஜெயசுரத்னம் அவர்கள் நான் 2-3 பப்ளிக் ஹியரிங்களை பார்த்திருக்கிறேன். மீனவ சமுதாய மக்கள் பப்ளிக் பவர் பிளான்ட் வருவதனால் மீனவ சமுதாய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். மீனவ சமுதாய மக்களுடைய வாழ்வியல் ஆதாரம் பாதிக்கப்படுகிறது. மீனவ சமுதாய மக்களுடைய அனைத்து வாழ்வியலும் பறிபோகிறது என்று தொடர்ந்து தன் கருத்தை வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஜெயசுரத்னம் அவர்களும் அவருடைய கணவர் கிறிஸ்டி அவர்களும், காலம் சென்ற கிறிஸ்டி அவர்கள், கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல் இந்த மீனவ சமுதாய மக்களுக்காக அந்த களத்தை நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த மாற்று கருத்தில் அந்த மக்களுக்கான விடுதலைக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மீனவ சமுதாய மக்கள் மட்டுமே தான் இந்த மண்ணில் வசித்துக் கொண்டிருக்கிறார்களா? மாற்று சமுதாய மக்கள் இங்கு வசிக்கவில்லையா? நான் ஜெயசுரத்னம் அவர்களுக்கும் மீனவ சமுதாய தோழர்களுக்கும் ஒரு சிறு கருத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். கொடியன்குளத்திலிருந்து மடியம் தீவு வரை உள்ள மீனவ கிராம 64 கிராமத்திலே வாரத்துக்கு 250 கோடி ரூபாய், மாதத்துக்கு 1000 கோடி ரூபாய், வருடத்துக்கு 12,000 கோடி ரூபாய் மீனவ சமுதாய மக்கள் பொருளாதாரத்தை ஈட்டுகிறார்கள். அரசாங்கத்தினுடைய விற்பனை வரி இல்லை, அரசாங்கத்தினுடைய வருமான வரி இல்லை, வேலை இல்லாத கார்காலங்களிலே அரசாங்கத்தினுடைய நிதி உதவி, மாடி வழியில் டீசல், எவ்வளவு சமூக பாதுகாப்பு திட்டங்களை மீனவ சமுதாய மக்களுக்கு அரசாங்கம் செய்து கொடுத்திருக்கிறது. ரத்த வேர்வை சென்று உயிரை பணைய வைத்து மீனவ சமுதாய மக்கள் கடலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மாற்று கருத்து இல்லை. ஆனால் 25 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மீனவ சமுதாய மக்களுடைய வாழ்நிலை என்ன, 25 ஆண்டுகளுக்கு பின்பு அந்த மீனவ சமுதாய மக்களுடைய வாழ்நிலை என்று நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தெரியாமல் இருக்கலாம், கம்பெனிகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த கடலோர வசிக்கின்ற ஜாதி மக்களாகவும் தாழ்த்தப்பட்ட மக்களாகவும் நமக்கு தெரியும் 20-25 ஆண்டுகளுக்கு மீனவ சமுதாய மக்கள் எப்படி இருந்தார்கள், இப்பொழுது எப்படி விரைவிற்கு தலைவர்களுக்கு சந்தோஷப்படுற அளவுக்கு வரவேற்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுடைய நிலையை நினைத்து பாருங்கள். நீங்கள் நிலமல விவசாய குடித்தவர்கள் நிலையை நினைத்து பாருங்கள். பெருந்தோட்டம் கிராமத்தை நான் தயவு செய்து எனக்கு தெரியும். நான் ஒரு 91 இங்கே ரால்பனை வந்தது. மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு கருத்தை பதிவு செய்கிறேன். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் லேப்டி என்று ஒரு இயக்கம் இருக்கிறது கீவலூரிலே. இங்கே பெருந்தோட்ட மக்களை அணிதிரட்டி ஒரு மிகப்பெரிய ரால்பனை எதிர்ப்பான போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு என்ஜிஓ தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடைய செயல்பாடுகளை நான் அங்கு முன்பு அழிவேன். ஜெயசுரத்னம் அவர்களை நான் விமர்சிக்க தயாராக இல்லை, ஒரு மக்கள் போராளியை நான் விமர்சிக்க தயாராக இல்லை. நான் எனக்கு 20-22 வயதில் நான் ஜெகநாதன்ஜியிடம் கேட்கிறேன், இந்த மக்களை நட்டாற்றில் நீங்க விட்டு விடுவீர்கள், இந்த போராட்டத்தை தொடர்ந்து நீங்க கொண்டு செல்ல மாட்டீர்கள். ஜெகநாதன் சொன்னார், என் உயிர் போனால் பெருந்தோட்டத்தில் போகும், இந்த கம்பெனி வரவிட மாட்டேன். ஜெகநாதனுடைய உயிர் போய்விட்டது, அலிஹுசைன் பிஸ்பி கம்பெனி நடத்திட்டு இருக்கார். ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இந்த மக்களை தவறான நிலையிலே வழி நடத்தும் என்கின்ற அடிப்படை உண்மையை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். நான் கேட்கிறேன், இங்கே கோவிந்தராஜன் ஒரு விஷயத்தை பதிவு செய்தார். நிலம் என்று 80% நிலம் பெருந்தோட்டத்திலே விவசாயத்திற்கு லாய்க்கற்ற நிலமாக சொல்லலாம், விவசாயத்துக்கு உப்பு நிலமாக இருக்குது, கிளார் நிலமாக இருக்கிறது. மடத்து குப்பத்திலே கீழே ஊருக்களில் இருக்கின்ற ஒரு ராமசாமி ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் வருமானத்தை உருவாக்குகிறார். ஆனால் அள்ளிமேட்டில் அகர பெருந்தோட்டம் இருக்கின்ற ஒரு தாழ்த்தப்பட்ட விவசாய கூலித்தொழிலாளர் ராமசாமி 200 ரூபாய்க்கு திருவாலைக்கும் சின்ன பெருந்தோட்டத்திற்கும் மேலசாலைக்கு போக வேண்டியிருக்கிறது. இந்த நிலை என்ன? இங்கு பவர் பிளான்டாக இருக்கட்டும், எந்த கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு மாற்று நிலை, விவசாயம் பொய்த்து விட்ட நிலையில் 20 ஆண்டுகளுக்கு மேல் இந்த மண்ணிலே விவசாயம் பொய்த்து விட்டது. விவசாயத்திற்கான ஒரு மாற்று, ஒரு வாழ்வியல் ஆதாரம் இந்த மண்ணிலே உருவாகின்ற பொழுது முழுமையான சமூக பாதுகாப்பு திட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது மீனவ சமுதாய மக்கள் தலைமையேற்றுக் கொண்டிருக்கிற ஜெயசுரத்னம் அவர்கள் ஏன் தடுக்கிறார்? எதன் அடிப்படையில் தடுக்கிறார்? தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் இதே நிலையில் இருக்கும் நினைக்கிறாரா? தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு மறு வாழ்வியல் ஆதாரம் உருவாகி கூடாது என்று நினைக்கிறாரா? நான் யதார்த்தமான உண்மையை கேட்கிறேன். நினைத்து பாருங்கள், நான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துடைய இயக்க தோழர்கள், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கின்ற தலைவர்கள் இங்கே போராட்டம் வந்து கொண்டிருக்கிறது, வரப்போகிறது. நான் கேட்கிறேன், 1990 2012 கிட்டத்தட்ட 15, 20, 22 ஆண்டு காலமாக 100 ஏக்கர் நிலம் இங்கே தரிசு நிலமாக இருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்பே நிலத்தை வாங்கி போட்டு அவன் எங்க இருக்கிறானே தெரியல. வெறும் கருவேல மரம் வேப்பம் கணக்கு. அந்த நிலத்தை வந்து விவசாயம் செய்யணும், அந்த நிலத்தை வந்து மறுசீரமைப்பு செய்யணும். இந்த தலித்தவர்கள் யாராவது போராட்டம் பண்ணாங்களா? அதனால எந்த விதமான 100% இந்த கம்பெனி வர வேண்டும். ஒரு பொதுமக்கள் துணைநோக்கு பார்வையோடு இந்த கம்பெனி வர வைக்கும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு சிவசுப்பிரமணியன் சீர்காழி. திரு சிவசுப்பிரமணியன் சீர்காழி. திரு ஜெகசண்முகம் சீர்காழி.
திரு நல்ல கிருஷ்ணமூர்த்தி சீர்காழி. திரு ராமலிங்கம் பெருந்தோட்டம். திரு ராமலிங்கம் பெருந்தோட்டம். வணக்கத்துக்குரிய மாவட்ட ஐயா அவர்களுக்கு வணக்கம். இந்த பெருந்தோட்டத்தில் விவசாயிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டு உள்ளது. அதனால் இந்த பவர் பிளான்ட் நாங்கள் வரவேற்கின்றோம். எங்களுக்கு பல ஒத்துழைப்பு கொடுத்து எங்கள் மக்களுக்கு பல வேலை வாய்ப்புகளையும் கொடுத்து நல்ல ஆதரவு தரும்படி உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். திரு நவீன் பெருந்தோட்டம். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் வருவாய் அலுவலர் அவர்களுக்கும் ஊர் பொதுமக்கள் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பெருந்தோட்டம் ஊராட்சியிலே இந்த சிந்தியா அனல் மின் நிலையம் என்பது ஒரு சொர்க்கத்தை தர வந்துள்ளது. ஆகவே இந்த அனல் மின் நிலையமானது எங்கள் பகுதியிலே வந்தால் எங்கள் இளைஞர்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பையும் எங்கள் வாழ்க்கை தரமும் உயரும் என்பதை நிச்சயமாக நான் சொல்கிறேன். ஆகவே இந்த அனல் மின் நிலையங்களை வரவேற்பதிலே நாங்கள் முழு ஆதரவை தருகிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. திரு வாசு முத்தமிழ் செல்வன் பெருந்தோட்டம். திரு வாசு முத்தமிழ் செல்வன் பெருந்தோட்டம். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் அவர்களுக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இந்த பெருந்தோட்டம் கிராமத்தில் வர இருக்கும் சிந்தியா அனல் மின் நிலையத்தால் எந்த பாதிப்பும் இல்லை என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். இந்த சிந்தியா அனல் மின் நிலையத்தால் படித்த இளைஞர்களுக்கும் பொதுமக்களின் வாழ்வாதாரம் முன்னேறுவதற்கும் மிகுந்த உறுதுணையாக இருக்கும். ஆகவே சிந்தியா அனல் மின் நிலையத்தை முழு மனதோடு வருக வருக என்று வரவேற்கிறோம். திரு சுரேஷ் குடமுருட்டி. திரு சுரேஷ் குடமுருட்டி. திரு சுரேஷ் குடமுருட்டி. சுரேஷா இல்லையா? திரு ராமராஜ் சீர்காழி. திரு ராமராஜ் சீர்காழி.